நமஸ்காரம். வெல்கம் டு சாரதா சமையல். நான் சாரதா. இன்றைக்கி சாரதா சமையலாக நம்ம பார்க்க போகிறது யுகாதி பண்டிகை. அன்றைக்கி வந்து நம்ம முக்கியமாக என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். யுகாதி பண்டிகை இந்த மாதம் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வருது. அன்றைக்கி வந்து ஜென்ரலாக எல்லா வீட்லேயுமே பண்டிகைன்னா வாசல் தெளிச்சு கோலம் போட்டு காவியெல்லாம் வச்சு எல்லாம் பண்ணிவிட்டு முக்கியமாக பூஜை பண்ணுவாங்க. எதுக்கு பூஜை பண்ணுவாங்கன்னா அன்றைக்கி பஞ்சாங்கம் வச்சு பூஜை பண்ணுவாங்க. பஞ்சாங்கம் வச்சு பூஜை பண்ணுற பழக்கம் இருக்கிறவங்க பஞ்சாங்கம் வாங்கி வந்து அன்றைக்கி சந்தனம் குங்குமம் பஞ்சாங்கத்துக்கு வச்சு பூஜை பண்ணிவிட்டு அன்றைக்கி நாங்களாம் அன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் வந்து பச்சடி யுகாதி பச்சடின்னு சொல்லிட்டு அதை சுவாமிக்கு நெய்வேத்தியம் வச்சுட்டு அதை வந்து எல்லாருமே முதல்ல அதை தான் சாப்பிடுவோம். ஏன்னா அதில் 6 வகை சுவைகள் இருக்குது. வாழ்க்கைன்னா அதில் இன்பம் துன்பம் எல்லாம் இருக்குது. எல்லாமும் சேர்ந்தது தான் வாழ்க்கை. அதை சொல்கிறதுக்கு தான் இந்த வந்து யுகாதி பச்சடி பண்ணுவாங்க. அதை கட்டாயமாக அன்றைக்கி எல்லாருமே எடுத்துக்கணும். யுகாதின்னா யுகம் ஆரம்பமான நாள் அப்படின்ட்டு கணக்கு. பிரம்மா வந்து இந்த உலகத்தை படைச்சி எல்லாத்தையும் படைக்கும் தொழிலை ஆரம்பித்தது வந்து சைத்திர மாதம் முதல் நாள். அதுதான் யுகாதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். யுகாதி வந்து எதை பேஸ் பண்ணி வருதுன்னா சந்திரனோட மூமெண்ட்டை பேஸ் பண்ணி வருது. ஒவ்வொரு மாதமும் அமாவாசை வரும். அமாவாசை அடுத்த நாள் வந்து ஒரு மாதம் பிறக்கும். வருஷத்தில் வந்து 12 மாதம் இருக்கும். வருஷம் வந்தது நம்ம இந்து கேலண்டர் படி வந்து 60 வருஷம் இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டு வருஷம் பிரபவா, கடைசி வருஷம் வந்து அக்ஷயா அப்படின்னு சொல்லுவோம். இந்த 60 வருஷம் முடிஞ்சு அடுத்த வருஷம் வந்து அது நிறைய பேர் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க 60ஆம் கல்யாணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி சஷ்டி அப்த பூர்த்தி அப்படின்ட்டு. சஷ்டி அப்தம்னா 60 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. அது மாதிரி இந்த வருஷம் வந்து 60 வருஷம் முடிஞ்சு திருப்பி ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் 60 வயசு முடியும் போது இந்த சஷ்டி அப்த பூர்த்தி பண்ணிப்பாங்க. ஏன்னா இந்த பஞ்சாங்கத்தை பேஸ் பண்ணி அவரோட பர்த்டே வரும். 60 வருஷம் அவர் கம்ப்ளீட் பண்ணியிருப்பார். இந்த 60 வருஷத்தில் இப்போ வர வருஷம் வந்து குரோதி வருஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 38வது வருஷம். நம்ம வீட்டில் ஜென்ரலாக ஏதாவது ஒரு விசேஷம் அப்படின்னா நம்ம வந்து முதல்ல வந்து பஞ்சாங்கம் எடுத்து அதில் வந்து முக்கியமாக என்னென்ன பார்ப்போம்னா திதி, வாரம், நட்சத்திரம், யோகம், கரணம் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு சின்ன ஃபங்க்ஷன் பண்ணுறதா இருந்தால் கூட நம்ம வந்து நாள் பார்ப்போம். அதாவது ஜென்ரலாக வந்து செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை இல்லாமல் இருக்கணும், அஷ்டமி நவமி இல்லாமல் இருக்கணும், பாண்டிமி இல்லாமல் இருக்கணும். அது மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கணுன்னா நம்மளுக்கு வந்து கட்டாயமாக பஞ்சாங்கம் இருக்கணும். அது இருந்ததுன்னா நம்மளே அதை பார்த்துக்கலாம். சின்ன சின்ன விசேஷம்னா நம்மளே அதை பார்த்துக்கலாம். இல்லாட்டி கொஞ்சம் பெரிய விசேஷம், கல்யாணம் அது மாதிரினா நம்ம ஒரு நல்ல ஜோசியர் போய் பார்க்கலாம். ஸோ இது வந்து பஞ்சாங்கத்தில் எல்லாமே இருக்குது. திதி இருக்குது. ஜென்ரலாக வந்து 15 திதி, அதாவது அமாவாசை பௌர்ணமி விட்டுட்டா 14 திதி இருக்கும். ஒரு மாதத்துக்கு வந்து 30 நாள். அமாவாசைக்கு அடுத்த நாள் வந்து மாதம் ஆரம்பித்து அப்புறம் இன்னொன்னா வந்து 15ஆவது நாள் வந்து பௌர்ணமி வரும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு வர்றது வந்து வளர்பிறை அப்படின்வோம். அந்த வளர்பிறையில் தான் நல்ல விசேஷம்லாம் எல்லாருமே வந்து பண்ணுவாங்க. ஜென்ரலாக பண்ணுறது வளர்பிறை தான். அப்படி இல்லை டேட்ஸ் கிடைக்கலன்னா தேய்பிறையில் கூட பண்ணுவாங்க. அப்புறம் தேய்பிறை பௌர்ணமிக்கு அப்புறம் வர்றதில் தேய்பிறை அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி 12 மாதம். அந்த 12 மாதத்துக்கு சேர்த்து எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து பஞ்சாங்கத்தில் இருக்கும். வெறும் இந்த திதிவார நட்சத்திரம் மட்டும் இல்லை, நிறைய விசேஷம்லாம் அதில் பஞ்சாங்கத்தில் இருக்கும். இந்த வருஷம் இந்த இந்தியாவுக்கு எப்படி இருக்கும், அதில் வந்து நிறைய இந்த பல்லி விழுதல் பலன், அப்புறம் ஓரை பற்றி இருக்கும், அப்புறம் நட்சத்திர பலன்கள் இருக்கும், நிறைய இருக்கும். நான் வந்து ஒரு தடவை எங்கள் வீட்டில் பஞ்சாங்கம் வாங்கும்போது அதில் எப்படி சும்மா ஜென்ரலாக நான் வந்து பஞ்சாங்கம் வந்ததுன்னா ஃபுல்லாக பூஜை முடித்த பிறகு தான் படிக்கணும் அப்படின்ட்டு எங்கள் அப்பா சொல்லுவார். அதனால் நான் ஒவ்வொரு வருஷம் பஞ்சாங்கம் வாங்கினா பூஜை முடித்த பிறகு நான் அதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்பேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பஞ்சாங்கம் வாங்குறவங்க நீங்கள் வாங்கி அந்த பஞ்சாங்கத்தில் முக்கியமாக என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் வந்து ஒரு தடவை பார்க்கும்போது அதில் வந்து ஜோதிர்லிங்கங்கள் போட்டிருந்தது. சும்மா அப்படி பார்க்கும்போது அந்த 12 ஜோதிர்லிங்கம் இருக்கும்போது நான் அப்படி ஒன்றா பார்க்கும்போது நான் அப்போ வந்து 7 ஜோதிர்லிங்கம் பார்த்து முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் எல்லா ஜோதிர்லிங்கம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வந்தது. இதுக்கு காரணம் என்னென்னா இது வந்து பஞ்சாங்கத்தில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் பார்த்ததுனால தான். யுகாதி பண்டிகை ஜென்ரலாக வந்து இந்த மோஸ்ட்லி சவுத் இந்தியாவில் எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் பண்ணுவாங்க. ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கோஸ்டல் கொங்கன் ஏரியாலேயும் பண்ணுவாங்க. கோவா அந்த மாதிரி இடத்துல. அதுக்கப்புறம் மகாராஷ்டிராவில் வந்து குடி பட்வா அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுவாங்க. சிந்தீஸ் வந்து சேத்தி சந்தை அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுவாங்க. இது எல்லாமே வந்து ஒரே நாளில் தான் வரும். எல்லாமே ஒவ்வொரு பேரில் ஒவ்வொரு இடத்துல வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். தெலுங்கில் வந்து உகாதி அப்படின்வாங்க, கர்நாடகாவில் வந்து யுகாதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் டிஃப்ரென்ஸ். ஆனால் எல்லாருமே ஒரே நாள் தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதுக்கு முக்கியமாக வந்து பண்ணுற ஸ்வீட் என்னென்னா போளி பண்ணுவாங்க. நான் வந்து இந்த வீடியோக்காக நான் வந்து ஒரு ஸ்பெஷல்
ஸ்பெஷல் போலி பண்ண போகிறேன். ஏன்னா நான் வந்து கொஞ்சம் ரீசெண்டாக நான் விசாகப்பட்டினம் போயிருந்தேன். அங்கே ஒரு கடையில் வந்து நாங்கள் ஜென்ரலாக எங்கே போனாலும் ஏதாவது ஸ்வீட்டு தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன ஸ்வீட் ஃபேமஸ் அப்படின்னு கேட்டால் நாங்கள் போன டாக்ஸி டிரைவர் சொன்னார், ஒரு கடை இருக்குது, அந்த கடையில் வந்து கலாக்கண்ட் போலி வந்து பொப்பட்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னாங்க. நாங்கள் கூட போய் வாங்கி அதை சாப்பிட்டு பார்த்தோம். சூப்பராக இருந்தது. நான் கூட இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டைம் பண்ண போகிறேன். நான் நினைக்கிற கட்டாயம் இது நல்லா வரும்னு சொல்லிட்டு வாங்க இந்த கலாக்கண்ட் போலி பண்ணுறது. அப்புறம் வடை பண்ணணும். முக்கியமாக நான் வந்து இன்றைக்கி துவரம்பருப்பு வடை பண்ண போகிறேன். வாங்க அந்த ரெண்டும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல் கலாக்கண்ட் போலி பண்ணுறதுக்கு மேல் மாவு ரெடி பண்ணலாம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். யுகாதி ஸ்பெஷல் போலி பண்ணுறதுக்கு நான் வந்து மேல் மாவு இப்போ பண்ண போகிறேன். மேல் மாவுக்கு ஜென்ரலாக எல்லோரும் மைதா மாவு தான் எடுத்து போய்த்தனால இப்போ வந்து மைதா நிறைய சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுனால இன்றைக்கி வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ரைஸ் குக்கர் கப்பு இருக்கு இல்லையா, அதில் 3 கப்பு நல்ல கோபுரமாக அளந்து எடுத்தேன். இந்த இதில் ஒரு ஃபுல்லாக வந்திருக்கு. அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, தண்ணி விட்டு பிசைஞ்சிட்டு கடைசியில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு நல்லா அதை மூடி வச்சு ஊற வைக்கணும். மினிமம் 2 மணி நேரம் ஊறணும். அப்போ தான் அது வந்து நல்லா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணும்போது நல்லா ஈஸியாக ஸ்ப்ரெட் பண்ண வரும் போலியை. அதுக்காக மினிமம் 2 மணி நேரம் ஊற வைக்கணும். போலி மேல் மாவு பிசைஞ்சிடலாம். கோதுமை மாவு, மஞ்சள் பொடி, உப்பு. இப்போ இதை வந்து நல்லா கலந்து விடணும். மஞ்சள் பொடியும் உப்பும் வந்து இந்த மாவோடு நல்லா சேரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசையணும். இதை நல்லா கலந்தாச்சு. இப்போது இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சு விடணும். முதல்ல ஒரு டம்ளர் அளவுக்கு நான் சேர்க்குறேன். இனிமேல் நம்ம கையால் பிசைஞ்சுக்கலாம். வந்து முக்கால்வாசி அளவுக்கு சேர்ந்துருக்கு. இன்னும் கொஞ்சம் 1/4 அளவு சேர்க்கணும்னு நினைக்கிறேன். இனிமேல் தண்ணி வந்து ஒரு கை அளவு எடுத்துகிட்டு பிசைஞ்சிட்டு வேணும்னா அது மாதிரி சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி விடணும். திருப்பி 2வது ஃபுல் கை அளவு தண்ணி விடலாம். ஏன்னா தண்ணி நிறைய பிடிக்கும் போல் இருக்குது. நான் மேலே இருக்கிறதெல்லாம் இது மாதிரி எடுத்துட்டேன். கீழே கொஞ்சம் பிசைத கஷ்டமாக இருந்தது, அடி வரைக்கும் போகலை. ஸோ நான் இப்போ இதுக்கு தனியாக இன்னொரு கையளவு தண்ணி விட்டுட்டு இன்னொரு அளவு கூட கையளவு தண்ணி விட்டுடலாம். நான் 200 ml தண்ணி எடுத்தேன். மொத்தமும் சரியாக போச்சு. இப்போது இதையும் இதோடு சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். அதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது, இதில் தண்ணி இல்லை. இப்போ 2 சேரும்போது சரியாக வந்துடும். இப்போ மாவு வந்து நல்லா கெட்டியாக பிசைஞ்சாச்சு. இப்போ இதில் இந்த எண்ணெய் ஒரு 50 கிராம் அளவு எடுத்திருக்கேன். இப்போ இதோட சேர்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் மூடி வைக்கணும். இந்த நல்லெண்ணெய் போட்டால் தான் இந்த போலி மேல் மாவு வந்து நல்ல சாஃப்டாக வரும். மீதி எண்ணெய்லாம் போட்டால் அவ்வளோ நல்லா வரல. நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஆனால் போலியில் நல்லெண்ணெய் வாசனை தெரியறதே இல்லை. எண்ணெயை வந்து இந்த மாவு எடுத்து இப்போ வந்து இதை நல்லா அழுத்தி விட்டுட்டு மேலே எண்ணெய் போட்டு மூடி வச்சிடலாம். மேலே ஒரு ஈரத்தூண் இருந்தால் அதையும் கவர் பண்ணிடலாம். அதுக்கு மேலே தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இதை எண்ணெயை ஃபுல்லாக அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். எடுத்த எண்ணெய் ஃபுல்லாக நான் கரெக்டாக 50 கிராம் அளவுக்கு எடுத்தேன். நான் இதே இப்படியே இருக்கட்டும் ஒரு 2 hours வரைக்கும். போலி ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு கலாக்கண்ட் பண்ணணும். வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் அது ப்ராசஸ் பார்க்கலாம். நான் 1/2 லிட்டர் பால் இதில் விட்டுருக்கேன். இன்னொரு 1/2 லிட்டர் சேர்த்துடலாம்.
கலாக்கண்டு போலி பண்ணுறதுக்கு நான் 1 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். ஒரு வாயகலமான பாத்திரம் எடுத்துக்கணும். அப்போ தான் சீக்கிரமாக வந்து அது கொதிச்சுட்டு சீக்கிரம் வந்து சேர்ந்து வரும். அதுவும் இல்லாமல் நான் வந்து நான்ஸ்டிக் எடுத்திருக்கேன். வாயகலமாக இருக்கணும். நான்ஸ்டிக்காக இருந்தால் கொஞ்சம் கூட அதில் ஒட்டிக்காமல் 100% நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம். நான் இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு இதை போட்டிருக்கேன். இது நல்ல ஒரு 3/4 வாசி சுண்டணும். அது வரைக்கும் இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருக்கணும். நல்லா 3/4 வாசி சுண்டின பிறகு பார்க்கலாம். இந்த பால் வந்து நல்லா சுண்டி இது பாருங்கள். இது பண்ணால் பாத்திரத்தோட பேஸ் கூட தெரியுது. இப்போ வந்து இதுக்கு சர்க்கரை சேர்க்கலாம். நான் வந்து மெஷரிங் கப்பில் ஒரு 1/4 கப்பு சர்க்கரை சேர்க்குறேன். சர்க்கரை போட்டவுடனே திருப்பி இது வந்து லூஸ் ஆகிடும். எல்லாம் சர்க்கரை கரையணும். சர்க்கரை கரையட்டும். சர்க்கரை கூட நல்லா கரைஞ்சிடுது. இப்போ வந்து நான் பண்ண போகிறது கலாக்கண்டு போலி. அதை வந்து கலாக்கண்டு பண்ணணும்னா கொஞ்சம் வினிகர் போட்டு இந்த பாலை நம்ம திரிக்கணும். ஒரு 3-4 ட்ராப் அளவுக்கு ஆப்பிள் சிடார் வினிகர் இருக்குது, அதை போட்டுடுறேன். இது போட்டு கலந்து விட்டால் பால் வந்து கொஞ்சம் திரியும். இந்த ஸ்டேஜில் போட்டால் நிறையா தண்ணி வராது. வினிகர் போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. பால் வந்து கொஞ்சம் திரிஞ்சு ஒரு மாதிரி சேர்ந்துருக்கு. இப்போ கலாக்கண்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஏலக்காய் போட்டுடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி, ஒரு பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூ போட்டால் நல்லா இந்த ஸ்டஃபிங் வந்து உள்ளே வைக்கிற கலாக்கண்டு ஸ்டஃபிங் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு நிமிஷம் ஆன பிறகு இதை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் சூடு ஆறினோடனே கொஞ்சம் அது கெட்டியாகிடும். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு. இது ஜஸ்ட்டு ஒரு தடவை சேர்ந்து கொதிச்ச உடனே ஆஃப் பண்ணிடலாம். ஆறினவுடனே வந்து இது கொஞ்சம் கெட்டியாகிடும். நம்மளுக்கு சாஃப்டாக தான் இருக்கணும். இது ரொம்ப கெட்டியாக கல் மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கொதிக்கிறது. ஆறின பிறகு நம்ம வந்து பால்கோவா மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் அதை ஸ்டஃப் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறின பிறகு நம்ம வந்து போலி பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த ஸ்டஃபிங் அதாவது கலாக்கண்டு நல்லா ஆறிடுச்சு. இப்போது இதை உருட்டி வச்சுன்னா கோதுமை மேல் மாவு பண்ணியிருக்கேன். அது கூட நல்லா எண்ணெய்லாம் இழுத்துடுச்சு. நம்ம இது எவ்வளோ பெரிய சைஸ் வேணும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணணும். ஸோ நான் இதை வந்து இந்த சைஸில் உருட்டி வைக்க போகிறேன். இது நல்லா பெருசாக வரும். நான் வந்து கொஞ்சம் உருட்டி வச்சுருக்கேன். மீதி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் டைம் கிடைக்கும்போது பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்து வந்து மேல் மாவு பார்க்கலாம். நான் அதில் எவ்வளோ எண்ணெய் விட்டு வச்சுருந்தேங்க எல்லா எண்ணெயும் இழுத்துட்டு இது இப்போ கொஞ்சம் வந்து நல்லாயிருக்கும். நம்ம திரட்டும் போது ஸ்மூத்தாக இருந்தால் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். ஆனால் மைதா மாவுன்னா இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இது கோதுமை மாவு அது மாதிரி இல்லை. இப்போ இதில் போட்டு உருட்டிக்கலாம். இதை நல்லா வந்து அழுத்தி பிசைஞ்சு வச்சுக்கலாம். அப்போ தான் ஈஸியாக நம்மளுக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ண வரும். நம்ம இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இது மாதிரி உருட்டிட்டு நல்லா நம்ம ஜென்ரலாக பண்ணுவோம் இல்லையா போலிக்கு, அதே மாதிரி ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஈஸியாகவே வரும் இடுறதுக்கு. ஒரு உருண்டையை வச்சுட்டு நல்லா இப்படி கொண்டு வரணும். ஜாஸ்தியாக இருந்தால் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்படி உருட்டணும். இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணணும். இதில் நான் எண்ணெய் கூட தொட்டுக்கல, ஈஸியாக வருது. அப்படியே சைட்லேருந்து லைட்டாக அழுத்துட்டே வரணும். ஃபுல்லாக மூடின பிறகு மேலே எடுத்துடுறேன்.
எடுத்துட்டு இதை அப்படியே உருட்டணும். நேத்தி கலாக்கண்ட் பூரலு அப்படின்னு அந்த போலி, அதாவது உள்ள கலாக்கண்டை வந்து ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை நம்ம திரட்டலாம். நான் ஆல்ரெடி ஸ்டவ் பற்ற வச்சு தவா போட்டிருக்கேன், சூடாகிடுச்சு. இப்போது இந்த கலாக்கண்ட் பொடியை இது போட்டுடலாம். ஆக்சுவலாக இதில் எண்ணெய் கூட போடலை, இது நான்ஸ்டிக், அதனால் 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் நான் மீடியம் ஃப்ளேம் தான் வச்சுருக்கேன். இது லைட்டாக கலர் மாறி இருக்குது, இதை திருப்பிடலாம். ரெண்டு பக்கமும் 2 தடவை போட்டு எடுத்த பிறகு இப்போ வந்து அதே உப்புது பாருங்கள். இந்த டைமில் மேலே நெய் விடணும். இந்த போலி நாங்கள் அந்த கடையில் வாங்கிட்டு சாப்பிட்டு பார்த்தோம், சூப்பராக இருந்தது. இப்போ டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது. அது மைதா மாவில் பண்ணது. நான் வந்து இதுக்கு மேல் மாவு கோதுமை மாவு எடுத்துருக்கேன். கோதுமை மாவு ஸோ நல்லா வரும்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன். இப்போது 2 பக்கமும் இந்த எட்ஜஸ்லாம் கொஞ்சம் நல்லா அழுத்தி இருக்கணும். அப்போ தான் எட்ஜஸ் எல்லாம் கூட நல்லா வேகும். கொஞ்சம் ரெடியாக எடுத்து போட்டுடலாம். இப்போ 2வதும் போட்டுடலாம். அதே மாதிரி 2 பக்கமும் கொஞ்சம் அது வேகணும், கலர் மாறணும். 2 பக்கமும் கலர் மாறி கொஞ்சம் வெந்தெடுத்து இப்போ நெய் போடணும். ஏதோ 2 பக்கம் நல்லா வெந்துட்டு விசாகப்பட்டினம் ஃபேமஸ் கலாக்கண்ட் நேத்தி பூரல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும்போதே அதை சாப்பிடலாம் போல இருக்குது. ரொம்ப நல்லா வந்திருக்கு. நான் வந்து அது நாங்கள் வாங்கினது மைதாவில் பண்ணது, இது வந்து கோதுமை மாவில் பண்ணியிருக்கேன். சூப்பராக வந்திருக்கு. நான் ஜென்ரலாக வந்து இது மாதிரி திரட்டி பண்ணுறது தான். நான் நிறைய வெரைட்டி ஆஃப் போலிஸ் போட்டிருக்கேன். அதில் வந்து தோரம்பருப்பு போலி ஒன்று போட்டிருக்கேன், சூப்பராக இருக்கும். நீங்கள் அதை வீடியோ லிங்க்கெல்லாம் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். போலி வெரைட்டிஸு 4-5 போட்டிருக்கேன். அதில் வந்து இதுதான் இப்போ இருக்க. இத்தனை நாள் வந்து நான் தோரம்பருப்பு போலி தான் ரொம்ப இது டாப் மோஸ்ட்டில் இருக்கும்னு நினச்சிருந்தேன். ஆனால் அதுக்கு அதை பீட் பண்ணுற மாதிரி இந்த கலாக்கண்ட் நேத்தி பூரல் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ தோரம்பருப்பு வடைக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம்.
இன்றைக்கி வந்து வடை 3 பருப்பு வடை வந்து கொஞ்சம் காம்பினேஷன் மாற்றி பண்ண போகிறேன். இன்றைக்கி நான் நிறைய துவரம் பருப்பு போட போகிறேன். ஒரு சின்ன கரண்டி அளவு உளுத்தம் பருப்பு, ஒரு சின்ன கரண்டி அளவு கடலை பருப்பு எடுத்திருக்கேன். துவரம் பருப்பு நிறைய எடுத்திருக்கேன். நான் இந்த கப்பில் 2 கப்பு நான் மொத்தமாக பருப்பு ஊற வைக்க போகிறேன். 2 காஞ்ச மிளகா, ஒரு பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி எல்லாத்தையும் ஊற வச்சு அரைக்கணும். ஃபஸ்ட்டு எப்படி ஊற வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் முதல்ல இந்த அளந்து வச்ச 1 கப்பு துவரம் பருப்பு போட்டுக்கிறேன். இந்த உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, இந்த மிச்சம் இருக்குல்ல, இந்த அளவுக்கு நான் திருப்பி துவரம்பருப்பு தான் போட போகிறேன். ஸோ இதில் 2 கப்பு பருப்பு போடுறேன். அதுக்கு ஒரு 2 காஞ்ச மிளகா, ஒரே ஒரு பச்சை மிளகா, இஞ்சி அரைக்கும் போது தான் சேர்க்க போகிறேன். இதை நல்லா 2-3 தடவை அளவிட்டு ஊற வைக்க போகிறேன். ஊற வச்சுட்டு நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அரைக்கணும். நான் 1.5 மணி நேரம் ஊற வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் தண்ணி போக வடிய விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ வடைக்கு வந்து எல்லா பருப்பு மிளகா சேர்த்தாச்சு. இதை தண்ணி விட்டு நல்லா 2-3 தடவை அளவிட்டு ஒரு 1.5 மணி நேரம் ஊற வைக்கணும். 1.5 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி அதுக்கப்புறம் தான் அரைக்கணும். 1.5 மணி நேரம் ஊற வச்சுட்டு வடித்தட்டில் போட்டு வச்சுட்டு அப்புறம் பார்க்கலாம். வடைக்கு ஊற வச்ச பருப்பு நல்லா ஊற எடுத்து இப்படி பண்ணால் அது உடையணும். நான் வந்து இதை நல்லா வடி வச்சுருக்கேன். எல்லா தண்ணியும் வடிஞ்செடுத்து முதல் ஈடு நான் வந்து இஞ்சி 2 மிளகா, நீட் மிளகா, பச்சை மிளகா 2, கருவேப்பிலை நிறைய போட்டால் நல்லாயிருக்கும், அதனால் கருவேப்பிலை, மீதிக்கு இந்த பருப்பு போட்டு வெறும் பல்ஸ் மோடில் தான் போடணும். 4 தடவை இல்லை 5 தடவை ஒவ்வொரு ஈடும் போட்டால் போதும். நான் சின்ன ஜாரில் தான் எப்போவுமே போடுவேன். இதை ஒரு எத்தனை தடவை வருதோ அத்தனை தடவை போட்டுட்டு மொத்தமாக அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த துவரம் பருப்பு வடை மாவை வந்து நான் மிக்சியில் பல்ஸ் மோடில் இது மாதிரி அரைச்சி கொண்டு வந்துட்டேன். இப்போ இதை நல்லா கலந்து விடலாம். கொஞ்சம் பருப்பு தெரிகிற மாதிரி இருக்கணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். கிட்டத்தட்ட 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்க போகிறேன் நான். பெருங்காயப்பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி, ஒரு கொஞ்சமாக புதினா கட் பண்ணி போட்டிருக்கேன், கொத்தமல்லி நிறையவே எடுத்திருக்கேன், கருவேப்பிலை வந்து நான் ஆல்ரெடி அரைக்கும் போதே போட்டு அரைச்சிட்டேன். இதை வந்து பண்டிகைக்கு பண்ணுறதுனால வெங்காயம் போட வேண்டிய அவசியம் இல்லை. இல்லாட்டி ஜென்ரலாக வீட்டில் வந்து ஸ்நாக் மாதிரி பண்ணிக்கணும்னு நினச்சா அப்போது வெங்காயம், பூண்டு, சோம்பு எது வேணால் சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து பண்டிகைக்கெல்லாம் நான் வந்து வெங்காயம் சேர்க்க மாட்டேன். எண்ணெயும் காஞ்சிட்டே இருக்குது, நம்ம மாவும் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்மளுக்கு வேண்டிய சைஸு கொஞ்சம் நம்மளுக்கு வேண்டிய சைஸில் முதலே இதை மாதிரி உருட்டி வச்சுட்டா கடகடான்னு போட்டுடலாம். இந்த வடையை வந்து போடுறது ரொம்ப ஈஸி, ரெடி பண்ணி வச்சுட்டா. ஸோ இது எண்ணெய் கூட காஞ்சிடுது. இப்போ வடையை உருட்டிட்டு இந்த மாதிரி கை நடுவில் இப்படி வச்சுட்டு எட்ஜஸ் மட்டும் தின்னாக இருக்கணும். இந்த மாதிரி எட்ஜஸ் தின்னாக இருக்கணும், நடுவில் வந்து திக்காக இருக்கணும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு போடணும். 3 பருப்பு வடை வந்து மிக்சியில் அரைச்சா தான் சூப்பராக இருக்கும். வடையெல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இதை நல்லா
கிறிஸ்பியாக இருக்கும். வெளியே நல்ல கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். முதல் ஈடு எடுத்தாச்சு. இப்போ ரெண்டாவது ஈடு போடலாம். நடுவில் கொஞ்சம் இந்த மாதிரி குட்டி குட்டி ஒரு 4-5 போட்டுக்கிறேன். இப்போ ரெண்டாவது இடம் ரெடி ஆகிடுச்சு. நல்லா எண்ணெயை வடிய விட்டுட்டு எடுக்கணும். ஜென்ரலாக இந்த வடையில் வந்து எண்ணெய் அவ்வளோவா இருக்கவே இருக்காது. இந்த வருஷம் யுகாதி ஸ்பெஷலுக்காக நான் கலாக்கண்ட் நேத்தி பொப்பட்லுன்னா போலி இதை பண்ணியிருக்கேன். ரொம்ப 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 நல்லா வந்திருக்கு. நாங்கள் இந்த டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். சாமிக்கிட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் டேஸ்ட் பண்ணோம். அதே மாதிரி இந்த தோரம்பருப்பு வடையும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. மேலே நல்ல கிறிஸ்பியாக இருக்குது, உள்ள சாஃப்டாக இருக்குது. இதில் கொத்தமல்லி புதினா போட்டது ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த போலி வெரைட்டி கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஜென்ரலாக நிறைய பண்டிகைக்கு போலி பண்ணுவோம். எஸ்பெஷலி நாங்கள் வந்து யுகாதிக்கு பண்ணுவோம். அப்புறம் ஆவணி ஓட்டம், போகி, இது 3த்துக்கு கம்பல்சரியாக வந்து போலி பண்ணுவோம். ஸோ இந்த வருஷம் நான் வந்து இது பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டில் நான் இதுக்கு முன்னால் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் போலி வீடியோ. அதை வந்து லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதையும் பாருங்கள். அதில் வந்து தோரம்பருப்பு போலி ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு அடுத்து இந்த போலி எனக்கு ரொம்ப பிடிச்ச போலி இது. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை கட்டாயமாக ட்ரை பண்ணுங்கள். இந்த போலி நிஜமாகவே ரொம்ப நல்லா வந்திருக்கு, சாஃப்டாக கூட இருக்குது. இதை வந்து ஜென்ரல் நான் இதை ரொம்ப நாள் வச்சு கூட சாப்பிடலாம். அட்லீஸ்ட் மினிமம் 2 days. இன்றைக்கி பண்ணால் நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் வெளியே இருந்தாவே ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம வந்து சப்பாத்தி கூட நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது எடுத்துன்னு போவோம். 2 days நல்லாயிருக்கும். இது போலி, இதில் எண்ணெய் நிறைய நெய் நிறைய விட்டு நம்ம பண்ணியிருக்கோம். அதனால் சீக்கிரம் கெட்டு போகாது. வெளியே இருந்தாவே 2 days இருக்கும். நீங்கள் கட்டாயமாக இந்த போலியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கட்டாயமாக கமெண்ட் பண்ணுங்கள். అందరికీ క్రోధినామ సంవత్సర శుభాకాంక్షలు. అందరికీ ఈ సంవత్సరం మంచి ఆరోగ్యంను నెమ్మదిని ఇవ్వాలని చెప్పేసి దేవుడిని నేను ప్రార్థన చేసుకుంటాను. నమస్తే.